நம்ம வெப்பேஜில் இருக்கிற HTML எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதோட ஸ்டைல்ஸ் அண்ட் கண்டென்ட்டை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு ஆர் நம்மளோட வெப்பேஜில் ஒரு நியூ HTML எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் என்னோட HTML எலிமெண்ட்டோட கண்டென்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரைஸ் கார்டில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த எலிமெண்ட் வந்து தேவை. அப்போ தான் அந்த ப்ரைஸ் வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி JavaScript யூஸ் பண்ணி HTML எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுறது அண்ட் அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் ஹெல்ப் மூலியமாக தான் இந்த HTML எலிமெண்ட் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் பற்றி தெரியலன்னா நான் ஆல்ரெடி அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். HTML எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்டில் செவரல் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஐடி நேம் வச்சு எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து கிளாஸ் நேம் வச்சு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம், டேக் நேம் கொடுத்து எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம், இல்லைனா CSS செலக்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக HTML ஆப்ஜெக்ட் கலெக்ஷன். ஸோ HTML ஆப்ஜெக்ட்னு ஒரு செப்பரேட் டாபிக் இருக்குது, அதை நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 4 மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக எலிமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த HTML ஆப்ஜெக்ட் கலெக்ஷனை வந்து நம்ம செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். ஒரு HTML எலிமெண்ட்டை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னா getElementById. ஐடி நேம் வச்சு எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எலிமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம ஐடி மெத்தடோட சின்டாக்ஸ், டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த getElementById இந்த மெத்தட் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டோட மெத்தட். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டோட மெத்தட் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாக்குமெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். டாக்குமெண்ட் டாட் getElementById. ஸோ நீங்கள் வந்து கேமல் கேஸில் வந்து இதை கொடுக்கணும். இ வந்து இப்போ கேப்ஸில் இருக்கும், பி கேப்ஸ் அண்ட் ஐ வந்து கேப்ஸ். இதை ஏன் கேமல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒட்டகத்தோட முதுகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் வந்து போயிட்டு வரத்தால இது கேமல் கேஸ். இப்போது கெட் வந்து எல்லாமே ஸ்மால், டக்குன்னு வந்து அப்படியே ஒரு கர்வ் மேலே வர மாதிரி. இ வந்து கேப்ஸ், மறுபடியும் எல்லாமே வந்து ஸ்மால் கீழே வந்துடுது. அண்ட் அகைன் பி வந்து கேப்ஸ் மேலே போகிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் ஒய் வந்து கீழே வந்துடுது, மறுபடியும் ஐ மேலே போயிட்டு மறுபடியும் டி வந்து கீழே வந்துடுது. ஸோ இதுதான் வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மெத்தட் வந்து கால் ஆகும். இல்லைனா அந்த மெத்தட் வந்து இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு எரர் வரும். கேமல் கேஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பேரந்தீசஸில் நம்ம எலிமெண்ட்டோட ஐடி நேம் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு நான் ஐடி நேம் வந்து கொடுக்குறேன். ஐடி ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு வந்து நான் ஒரு ஐடி கொடுக்குறேன். ஐடி ஈக்குவல் டு ஒரிஜினல் ப்ரைஸ். அண்ட் நம்மளோட ஐடி நேம் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்க்கு வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்கிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம ஐடி நேம் என்னென்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். இப்போ இதை வந்து கன்சோல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டிபின்னு நேம் கொடுக்குறேன் வேரியபிளுக்கு. டிபினா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஸோ இதை கன்சோல் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ கன்சோலில் பேராகிராஃப் எலிமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டில் இருக்கிற டெலிட் எலிமெண்ட்டும் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. getElementById எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டா நமக்கு எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நம்மளோட HTML எலிமெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது என்னதான் பார்க்க எலிமெண்ட் மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போது இதுதான் வந்து நமக்கு ஆக்சுவலாக கிடைக்கிற வேல்யூ. getElementById யூஸ் பண்ணி எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் வர வேல்யூ வந்து இதுதான். பட் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த கோட் பெனில் வந்து இவங்க iframe console runner அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதில் இந்த எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது. சைல்டு நோடு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. சைல்டு நோடு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னு ஐடி வச்சுருக்க டெல் எலிமெண்ட்.
அண்ட் கிளாஸ் நேம் ப்ரைஸ், கிளையண்ட்டோட ஹைட், அந்த எலமெண்ட்டோட ஹைட், வித் அண்ட் அதோட ஐடி, இன்னர் டெக்ஸ்ட், இன்னர் HTML. இந்த மாதிரி நம்ம எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து இது ரிட்டர்ன் பண்ணும் ஒரு ஆப்ஜெக்டாக. பட் இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு HTML எலமெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல வந்து கோட் பென்னோட கன்சோல் அவுட்புட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. பட் ஆக்சுவலாக நமக்கு getElementBy மெத்தட் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் வர வேல்யூ வந்து இப்படி தான் இருக்கும். பட் நம்மளால் சேம் இந்த எலமெண்ட்டோட மெத்தட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம எலமெண்ட்டை வந்து அந்த getElementById மெத்தட் ஃபைண்ட் பண்ணலன்னா நல் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கிற ஐஃபோன் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். கன்சோலில் பார்த்தீங்கன்னா நல் அப்படின்ட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அண்ட் இந்த getElementById ஒன்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போது 2 பேராகிராஃப் எலமெண்ட் வந்து இருக்குது. அதுக்கு ரெண்டுக்குமே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்ற ஐடி நேம் தான் வந்து கொடுத்துருக்கேன். பட் இப்போ கன்சோலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. அண்ட் இப்போ நான் இங்கே இந்த கன்சோலில் இருக்கிற வேல்யூவை ஹோவர் பண்ணுறப்போ எந்த எலமெண்ட்டை வந்து getElementById ஃபைண்ட் பண்ணிச்சோ அந்த எலமெண்ட் மட்டும் ஹைலைட் ஆகுது. இன்னொரு எலமெண்ட் வந்து ஹைலைட் ஆகலை. ஏன்னா இந்த getElementById நம்ம பாஸ் பண்ணுற ஐடி நேமையும் டாக்குமெண்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டோட ஐடி நேமையும் வந்து மேட்ச் பண்ணும். அந்த டாக்குமெண்ட்டில் சர்ச் பண்ணுற HTML எலமெண்ட்டில் எந்த எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதோ அந்த எலமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து எண்ட் பண்ணிடும். ஸோ அதனால் சேம் ஐடி நேம் வச்சு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த getElementById மெத்தடுக்கு மேட்ச் ஆகிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போது டிபிங்கிற வேரியபிளில் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண எலமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் ப்ராப்பர்ட்டி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்னர் HTML ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளால் அந்த எலமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சிம்பிளாக டிபி டாட் இன்னர் HTML. ஸோ HTML வந்து ஃபுல்லாக வந்து கேப்ஸ் தான், இன்னர் மட்டும் ஸ்மாலில் வரும். ஈக்குவல் டு நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 29 அப்படின்னு கொடுக்குறேன். கன்சோலுக்கு வெளியிலையும் வந்து இதை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 29 சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து டாலர் சிம்பிள் வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணி அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு getElementById மெத்தட் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம getElementsByTagName மெத்தடை வந்து பார்க்கலாம். அண்ட் அதோட சின்டாக்ஸ், டெஃபினிஷன், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம டேக் நேம் வச்சு எலமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். டேக் நேம் வச்சு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு getElementsByTagNameங்கிற மெத்தட் வந்து இருக்குது. அந்த மெத்தடோட சின்டாக்ஸ் வந்து இப்போ நம்ம ரைட் பண்ணலாம். கெட் எலமெண்ட், இந்த இடத்துல வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு வரும். சிங்குலராக இல்லாமல் ப்ளூரலாக இருக்கும். இந்த getElementsByTagName என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து HTML கலெக்ஷன், இப்போது பேராகிராஃப் எலமெண்ட் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோன்னா இந்த HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா பேராகிராஃப் எலமெண்ட்டையும் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இது சிங்குலரில் வராமல் ப்ளூரலில் வருது. getElementsByTagName சேம் கேமல் கேஸ் தான், டேக் நேம். இப்போ டேக் வந்து நான் பேராகிராஃப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன், pTag, அண்ட் இதை சேவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே என்னோட பேராகிராஃப் எலமெண்ட்டோட இன்னர் டெக்ஸ்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு ரைட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. டிஃபால்ட்டாக நான் ஆட் பண்ண வேல்யூஸ் தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த getElementsByTagName மொத்த கலெக்ஷனையும் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போது பேராகிராஃப் எலமெண்ட் சர்ச் பண்ணியிருக்கோன்னா இந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை பேராகிராஃப் எலமெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நமக்கு வந்து 3 பேராகிராஃப் எலமெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கன்சோலில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா HTML கலெக்ஷன் இது வந்து ஒரு அரே. இதில் வந்து நமக்கு மொத்தம் 3 வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. அரேக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அரே பற்றி தெரியலன்னா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தம் 3 பேராகிராஃப் எலமெண்ட். இந்த 3 பேராகிராஃப் எலமெண்ட்டில் நான் எந்த எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணணுமோ அதை வந்து நான் பர்டிகுலராக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு 3rd பேராகிராஃப் எலமெண்ட் தான் நான் தேடிக்கிட்டு இருக்க பேராகிராஃப் எலமெண்ட்.
டிபியில் ஸோ நமக்கு இப்போ வந்து டிபி வந்து ஒரு அரே, அந்த அரேயில் நம்ம வந்து தேர்ட் எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு $30 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேராகிராஃப் எலமெண்ட் வேல்யூ 30 அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா டேக் நேம் வச்சு பேராகிராஃப் எலமெண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ 3 பேராகிராஃப் எலமெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அதில் தேர்ட் பேராகிராஃப் எலமெண்ட் தான் நான் ஃபைண்ட் பண்ண வேண்டிய பேராகிராஃப் எலமெண்ட். அதுக்கு வந்து நான் இன்னர் HTML வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். நம்ம ஐடியில் வந்து சிங்கிள் வேல்யூ தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணிச்சு. இந்த getElementByTagName வந்து மேட்ச் ஆகிற எல்லா எலமெண்ட்டையும் வந்து அரேவாக ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் எந்த ஒரு எலமெண்ட்டுமே வந்து மேட்ச் ஆகலைன்னா நமக்கு எம்டி அரே வந்து ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்பேன் எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இன்னர் HTML அன்டிஃபைன்டு அப்படின்னு வருது. ஏன்னா நமக்கு ரிட்டர்ன் அந்த வேல்யூ வந்து எம்டி அரே. இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டிபி வந்து கன்சோலில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி அரேயாக இருக்குது. ஏன்னா ஸ்பேன் டேக் வந்து இங்கே இல்லவே இல்லை. அதனால் நமக்கு வந்து எம்டி அரே வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அண்ட் இப்போ நமக்கு ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம வந்து இந்த டேக் நேம் செலக்டரை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம சிம்பிளாக ஐடி செலக்டர் யூஸ் பண்ணியே வந்து எலமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இந்த டேக் நேம் செலக்டர் எப்போ யூஸ் ஆகும்னா ஒன்லி நம்ம ஸ்டைல் வந்து ஆட் பண்ண போகிறோம், மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரே ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி கேஸில் வந்து இந்த டேக் நேம் செலக்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டேக் நேம் செலக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நம்ம CSS செலக்டர் யூஸ் பண்ணி எப்படி எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். CSS செலக்டர்னா இப்போ எப்படி நம்ம ஸ்டைல் ஷீட்டில் எலமெண்ட்டை வந்து CSS செலக்டர் சின்டாக்ஸ் ரைட் பண்ணி செலக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்லையும் CSS செலக்டர் யூஸ் பண்ணி எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது தான் CSS செலக்டர். இந்த CSS செலக்டர் பேஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டாக்குமெண்ட்டோட querySelector மெத்தடை வந்து யூஸ் பண்ணணும். querySelector மெத்தடோட சின்டாக்ஸ், டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிளை இப்போ பார்க்கலாம். சேம் தான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே இருக்கிற querySelector மெத்தடை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். querySelector querySelectorம் கேமல் கேஸ் தான். அண்ட் இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு ஐடி நேம் வச்சுருக்க பேராகிராஃப் எலமெண்ட் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ சிஎஸ்எஸில் நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி இங்கே ரைட் பண்ணலாம். சிம்பிளாக ஹேஷ்டேக் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். இப்போ இதை வந்து கன்சோலில் பார்க்கலாம். இப்போ நமக்கு கன்சோலில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸுங்க ஐடி நேம் வச்சுருக்க இந்த பேராகிராஃப் எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த querySelector சேம் எப்படி நம்ம ஐடி வந்து செலக்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகிற எலமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து மல்டிபிள் எலமெண்ட் வந்து செலக்ட் பண்ணாது. நம்ம கொடுக்குற ஐடி நேம் ஆர் கிளாஸ் நேம் நம்ம எந்த CSS செலக்டர் வந்து இங்கே கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி எலமெண்ட்டை வந்து டாக்குமெண்ட்டில் ஃபைண்ட் பண்ணும். கிடைக்கிற ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ இப்போது சிம்பிளாக டிபி டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு $40 கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி querySelector யூஸ் பண்ணி நம்ம வந்து எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். சிம்பிளாக நம்ம CSSல எப்படி எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம கொடுத்தோம்னா நம்மளால் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ண முடியும். அண்ட் நமக்கு வந்து வேல்யூ இருந்ததுன்னா அந்த எலமெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும், வேல்யூ இல்லைனா நல்லுன்ட்டு ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா வந்து இது ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் வந்து செலக்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிற எலமெண்ட். ஸோ அதனால் இது வந்து அரே கிடையாது. ஜஸ்ட் ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து மேட்ச் ஆச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைனா நல்ல வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ஐஃபன் வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இப்போ கன்சோலில் பார்க்கலாம். கன்சோலில் நல்லுன்ட்டு பிரிண்ட் ஆகுது. அண்ட் இப்போ உங்களுக்கு querySelector பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ querySelector யூஸ் பண்ணி நம்ம ஒரே ஒரு எலமெண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிற எலமெண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறோம். அதே மாதிரி எனக்கு வந்து querySelector யூஸ் பண்ணி எல்லா எலமெண்ட்டுமே, அதாவது நான் கொடுத்துருக்க CSS செலக்டர் பேஸ் பண்ணி மேட்ச் ஆகிற எல்லா எலமெண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம querySelectorAll மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம querySelectorAll மெத்தடோட சின்டாக்ஸ், டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். querySelectorAllக்கு ஜஸ்ட் செலக்டர் பக்கத்தில் ஆல். querySelectorAllம் கேமல் கேஸ் தான்.
இந்த querySelectorAll மெத்தட் என்ன பண்ணுன்னா எலமெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்க செலக்டருக்கு பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணும். இப்போ இந்த HTML எலமெண்ட்டில் எந்த எலமெண்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு நேம் இருக்குன்னு ஃபைன் பண்ணும். கிடைச்ச எலமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணாமல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு ஐடி நேம் வச்சுருக்க எல்லா எலமெண்ட்டுமே வந்து நோட் லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ஒரு அரேயை தான் ரிட்டர்ன் பண்ணும். எந்த ஒரு எலமெண்ட்டுமே வந்து மேட்ச் ஆகலைன்னா எம்டி நோட் லிஸ்ட் வந்து இருக்கும், அதாவது எம்டி அரே வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வந்து இப்போ கன்சோலில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நோட் லிஸ்ட் 1 இந்த அரேயில் ஒரு எலமெண்ட் வந்து ஃபைண்ட் ஆகிருக்கு. நான் இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டை மறுபடியும் காப்பி பண்ணி செகண்ட் லைனில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோட் லிஸ்ட் 2 2 எலமெண்ட் வந்து கிடச்சிருக்கு, அதனால் 2 எலமெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி query செலக்டர் மேட்ச் ஆகிற நம்ம கொடுத்துருக்க செலக்டருக்கு மேட்ச் ஆகிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட் லிஸ்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். நம்ம query செலக்டர் யூஸ் பண்ணாலும் சரி, querySelectorAll யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டு மெத்தட்லையுமே வந்து சிமிலராக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த query செலக்டர் நம்ம கொடுத்துருக்க queryக்கு மேட்ச் ஆகிற ஸ்டாட்டிக் எலமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் query செலக்டரில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கோலன் வச்சு ஹோவர் இந்த மாதிரி சூடோ எலமெண்ட் சூடோ கிளாஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த query செலக்டரை வந்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கிடைக்காது. இப்போது இதை வந்து கன்சோலில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எம்டி அரே வருது. ஸோ இந்த மாதிரி வந்து சிஎஸ்எஸ் செலக்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த நோட் லிஸ்ட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் நோட்ஸ். அதில் வந்து எலமெண்ட், ஆட்ரிபியூட் நோட், டெக்ஸ்ட் நோட் இது எல்லாமே இருக்கும். அண்ட் நோட் லிஸ்ட்டுங்க ஏன் சொல்கிறோன்னா லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதால நோட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த வீடியோவில் எப்படி HTML எலமெண்ட்டை ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.